மனுஷன் சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஏதேனுக்குள்ள வந்துட்டான். இப்போ துரத்திட்டாரு மனுஷனை. தோட்டத்தை விட்டு எங்கே வந்துட்டாரு? ஏதேனை விட்டு தோட்டத்தை விட்டு எங்கே வந்துட்டாரு? ஏதேனுக்கு வந்துட்டார். இந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்போ அவர் ஆண்டவர் 2 காரியத்தை செய்கிறார் அந்த கடைசி வசனத்தில். வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதை படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? நமக்கு தோட்டத்துக்குள்ள போக விடாதபடிக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? கேருபீன்களையும் 2த்தையும் வச்சாருன்னு தானே இருக்கு. அப்படி இல்லை. வாசிமா. ஏமா அதுக்குள்ளே சோர்ந்து போயிட்ட? நல்லா ஸ்ட்ராங்காக வாசிமா. நிமிந்து உட்காந்து சர்ச்சு பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் நல்லா கம்பீரமாக உட்காந்து வாசிக்கணும். அப்படி கேஷுவலாக அப்படி சாஞ்சிக்கிட்டலாம் வாசிக்கக்கூடாது. வாசிமா. At the east of the Garden of Eden, and the flaming sword which turned every way to guard the way to the tree of life. அந்த வசனம் புரியுதா? அவங்க சொன்னது புரியுதா? தோட்டத்துக்கு காவல் செய்ய கேருபீன்களையும் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்வதற்கு வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும். தமிழில் பார்க்கறதுக்கு 2 ஒன்றா இருக்குது. அப்படி தானே இருக்குது? 2 பார்க்கறதுக்கு ஒன்றா இருக்குது. தோட்டத்தை காவல் செய்ய சேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வச்சார்னு இருக்குது. ஆனால் வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தோட்டத்தை காவல் செய்ய கேருபீன்களையும் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்வதற்கு வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோட்டத்தில் உள்ள என்ட்ராகிறதுக்கு கேருபீன் ஒன்று இருக்குது. ஒருவேளை இதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டா கூட பழம் சாப்பிட முடியாது. பழம் பார்க்கணும்னா நீங்கள் எங்கே போகணும்? சென்டர் பாயிண்ட்டுக்கு போகணும். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போகிற வழிக்கு என்ன இருக்குது? அங்கே ஒரு காவல் இருக்குது. ஸோ நீங்கள் இது 2த்தையும் கிராஸ் பண்ண தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சம் கிடைக்கும். அதாவது ஏதேன் என்பது இந்தியான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் தோட்டம்னு வச்சுக்கோங்க. அதோடைய சென்டர் பாயிண்ட் திருச்சின்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் ஜீவ விருட்சம் இருக்குது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தமிழ்நாட்டில் தான் அவனை விரட்டிட்டாரு. விரட்டி மகனே இங்கே போப்பா, இது உள்ள நீ இருக்கக்கூடாதுன்ட்டாரு. இப்போ அவன் ஜீவ விருட்சத்தை சாப்பிடணுன்னா இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் போலீஸ்லாம் இருக்கிறாங்க, கேருபீன்கள். இவர் இங்கேருந்து அப்படியே தாண்டி இங்கே வரணும். செக் போஸ்ட்டை இவர் தாண்டணும். ஃபஸ்ட்டு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டை தாண்டணும். தாண்டி உள்ளே வந்தாலும் கிடைக்காது. அது எங்கே இருக்குது? நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் தான் இறங்கியிருக்கிறீங்க, இல்லை ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கீங்க. ஆனால் இருக்கிறது எங்கே? திருச்சியில் இருக்குது. ஸோ யூ வாண்ட் டு லாங் வே டு ட்ராவல் டு திருச்சி. சரி, அங்கே வந்தால் பார்த்தா திருச்சி என்ட்ரன்ஸில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. என்ன இருக்குது? வீசுகிற சுடரொளி பட்டயம். தென் யூ வாண்ட் டு கிராஸ். இது இந்த செக் போஸ்ட் இமிகிரேஷனோட மோசம். இது போலீஸு, இது மிலிட்ரி. இதையும் கிராஸ் பண்ணோம். இதை கிராஸ் பண்ண தான் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன், ஜீவ விருட்சம் கிடைக்கும். இதைத்தான் சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஸோ இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். நீங்கள் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இல்லை ஏதேனில் இருக்கிறோமான்னு அப்புறம் பார்ப்போம். நம்ம ஏதேனில் இருக்கிறோமான்றது அப்புறம் பார்ப்போம். இப்போ அவனை எங்கே விரட்டி இருக்கிறாரு? தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டிட்டாரு. இங்கே இருக்கிறாரு. சரியா? அப்போ இங்கே வந்தவர் இங்கே போகணும் திருப்பி. அதனால தான் அவர் தோட்டத்தை அழிக்கலை. தோட்டத்தை ஏன் அவர் அழிக்கலைன்னா, அவன் கண்டிப்பாக திருப்பி எங்கே வரணும்? இங்கே வரணுங்கிறதுக்காக தான் தோட்டத்தையும் வச்சார், இவனையும் வச்சார். இவன் தப்பு செஞ்சால் முடிஞ்சு போச்சு, கதையை முடிக்குதுன்னா கர்த்தருக்கு 2 பேர் கழுத்து நெருக்கி போகிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இவனையும் பத்திரமா வச்சிருக்கிறாரு, தோட்டத்தையும் பத்திரமா வச்சிருக்கிறாரு. தோட்டத்தையும் அழிக்கலை, ஜீவ விருட்சத்தை அழிக்கலை, பத்திரமா வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறாரு? கண்டிப்பாக அவன் திரும்பி வரணும். அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நித்திய ஜீவனை அவன் பெறலாமான்னா பெறலாம், வாய்ப்பு இருக்கு. பாவம் செஞ்சதுனால நித்திய ஜீவனை பெற முடியாதுன்னு கிடையாது. அதனால தான் இது இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறார். அவன் வரணும். வந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அவன் இந்த 2த்தையும் கிராஸ் பண்ணணும். இந்த 2ஐயும் கிராஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தா மட்டும்தான் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இதே தான் உங்களுக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இது வெறும் ஏதேன் தோட்டத்து கான்செப்ட் கிடையாது. ஏதேனில் சொல்லப்பட்ட கான்செப்டோடைய ஸ்பிரிச்சுவல் தாட் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு.
நீங்கள் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஒன்று ஏதனையும் தாண்டணும், இன்னொன்று சென்டர் பாயிண்ட்டுக்கும் வரணும். இப்போ இங்கே வந்துட்டாங்க. இப்போ இங்கே யார் இருக்கிறது? ஆடம் அண்ட் ஈவ் இங்கே தானே இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? ஏதேனில் இருக்கிறாங்க இல்லையா? இருக்காங்க. ரைட். இங்கே தான் காயின் பிறக்கிறாரு, இங்கே தான் ஏவாள் பிறக்கிறாங்க, சாரி ஆபேல் பிறக்கிறாரு. எல்லாமே இங்கே தான் நடக்குது. கரெக்ட் தானா? இங்கே தான் நடக்குது. அவங்க 2 பேரும் இங்கே வாழ்கிறாங்க, குழந்தைகள்லாம் பிறக்குது, எல்லாம் ஓகே. இப்போ காயின் யாரை கொலை பண்ணுறாரு? ஆபேலை கொலை பண்ணுறாரு. அதுவும் எங்கே தான் பண்ணுறாரு? இங்கே தான் பண்ணுறாரு. இப்போ இங்கே பண்ண பிறகு தான் கர்த்தர் காயினை துரத்துறாரு. ஆமாம் தானே? 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் திருப்பித்துக் கொள்ளுங்க. இப்போ வாசிங்க. பதினொன்னு 12 வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நீர் பூமியில் நிலையற்று. பூமி எது? ஏதேனுக்கு வெளியே பூமி. இதான் ஏதேன். இது முழுக்க பூமி தான். ஆனால் அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பேரிட்டார். இதுதான் பூமியில். இப்போ இவன் ஏதேனில் தான் இவ்வளோ நடக்குது. ஏதேனில் கொலை நடக்குது, ஏதேனில் பொறாமை இருக்குது, ஏதேனில் தான் காணிக்கை நடக்குது, ஏதேனுக்குள்ள தான் எல்லாம் நடக்குது, பிள்ளை பிறக்கிறது எல்லாம் இங்கே தான் நடக்குது. ஆனால் இப்போ இதெல்லாம் நடந்தவொடனே இவன் என்ன பண்ணுறாரு? பூமிக்கு அனுப்பி விடுறாரு. அடுத்த வசனம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். அப்ப இது என்னது? ஆரம்பத்தில் சொன்ன ஞாபகம் இருக்குதா? இதான் நாடு. இன்று இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீர். அடுத்து, நான் உமது சமூகத்துக்கு விலகி. அப்ப இது என்னது? தேவ சமூகம். இங்கதான் தேவ சமூகம் இருந்திருக்கு. மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். அப்ப இவர் எங்க வந்துட்டாரு? பூமிக்கு. காயின் இங்க வந்துட்டாரு, பூமிக்கு வந்துட்டாரு. இப்போ இங்கிருந்த ஆதாம் இங்க வந்தாரு. அடுத்த சந்ததி எங்க வந்துருச்சு? வெளியே வந்துருச்சு, பூமிக்கு வந்துருச்சு. தொடர்ந்து வாசிங்கம்மா. என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு அப்பனா இப்ப அவர் இது இவ்வளவு நேரம் எங்க தான் இருந்திருக்கிறாரு? உம்முடைய சமூகம், உம்முடைய சன்னதி. அப்போ அவருடைய சன்னதிக்குள்ள தான் இவ்வளவு நடந்திருக்குது. அவருடைய பிரசன்ஸ்ல தான் இவ்வளவு நடந்திருக்குது. அவருடைய சன்னதி. இங்கிருந்து அவனை விரட்டி விடுறாரு. இப்போ இங்க வந்துட்டாரு. இப்போ இவன் இங்க இந்த பூமியில எப்படி இருப்பான்னு சொல்றாரு? நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான். நிலையற்று அலைகிறவனா என்ன இருக்கும்? ஆங்கிலத்தில் என்ன இருக்குது? எங்க அங்கிருந்து அம்மா காணோம். 14. I shall be hidden from your face. I shall be a fugitive and a vagabond. Fugitive-na என்ன? அகதி. Fugitive-na என்ன? அகதி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நோமாடின்னு இருக்கும், நாடோடி. அப்போ கர்த்தர் சொல்றாரு, எப்பா இந்த பூமியில் நீ பயிர் விட்டாலும் உனக்கு என்ன செய்யாது? அது பலன் கொடுக்காது. நீயும் சபிக்கப்பட்டுட்ட. ஆல்ரெடி பூமி சபிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா ஏன் பூமி சபிக்கப்பட்டதுன்னா, இங்கிருந்தா பாம்பு வந்து என்ன பண்ணுச்சு? இவங்கள மோசம் போக்குச்சு. மோசம் போக்குறதுனால பூமியை சபிச்சிட்டார் கர்த்தர். சபிச்சது மாத்திரம் அல்ல, இப்போ இந்த பூமியில் இருக்கிற காயினையும் என்ன பண்ணிவிட்டாரு? சபிச்சிட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீயும் சாபமாயிட்ட, பூமியும் சாபமாயிருச்சு. அதனால இப்போ நீ என்ன பண்ண போற? இந்த பூமியில் நிலையற்று அலைகிறவன். நிலையற்றுனா ஒரு ஸ்டாண்டர்டான பிளேஸ் கிடையாது. நீ அங்கே இங்கே ரோமிங் அலைஞ்சிக்கிட்டு கிடப்ப. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீ எதையுமே செய்யாதுன்னு அர்த்தம். ஏன்னா செஞ்சா அவனுக்கு என்ன செய்யாது? ஏன் அதை சொல்லி அவனை அனுப்புறாரு? ஏன் அதை சொல்லி வெளியே அனுப்புறாரு? இவன் போய் திரும்பி எங்க வரணும்? திருப்பி ஏதேனுக்கு வரணும். ஏதேனுக்கு வந்தவன் எங்க வரணும்? தோட்டத்துக்கு வரணும். தோட்டத்துக்கு வந்தவன் எங்க வரணும்? ஜீவவிருட்ச சென்டர் பாயிண்ட்டுக்கு வரணும். இதான் நீங்களும் நானும். புரியுதுங்களா? மனுஷன் எவ்வளவு தூரம் வந்துட்டான் தேவனை விட்டு?
சென்டர் பாயிண்ட்டை விட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டான். இப்போ இவன் இங்கே பூமியில் எப்படி இருப்பான்? நிலையற்றவனாக அலைந்து திரிந்து அப்படி தானே இருக்குது. அப்போ இவன் வந்து ஒரு நோமாடி, அதாவது இவன் வந்து ஒரு ஃபிஜிட்டிவ், அதாவது ஒரு அகதி. இவனுக்கு எதுவுமே ஸ்டாண்டர்டாக கிடையாது. மீறி எது பண்ணாலும் என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது, சாபமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி இங்கே எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாத. இதை ஏன் அவன் இங்கே அனுப்புகிறாரு? இந்த காட்டு மிருகங்கள்லாம் இங்கே இருக்குது. இது வரைக்கும் அவன் யார் கூட வாழ்ந்துருக்கிறான்? நாட்டு மிருகங்களோடையும் தேவ சமூகத்திலையும் தேவனோடையும் இருந்திருக்கிறான். அப்போ இதுக்கு என்ன தெரியணும்? அவனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ போனால் தெரியும் அவனுக்கு. இங்கேருந்து புறப்பட்டு அவன் வந்துட்டு லண்டன் போனால் தான் இப்போ அவனுக்கு என்ன தெரியும்? லண்டனுக்கும் மஸ்கட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ அவன் அங்கே போய் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஐயோ ஆண்டவரே, என்ன தெரியாமல் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸ்காட்லாண்டை தாண்டி எல்லாம் -45 டிகிரி செல்சியஸாக இருக்குது. கை காலெல்லாம் உதறது, உறைஞ்சி போகுது ரத்தம். இங்கே வாழ முடியாது ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு. என்னை எப்படியாவது திருப்பி எங்கே கொண்டு போயிருங்க, என்னை திருப்பி கொண்டு வந்து மஸ்கட்டுக்கு கொண்டாந்துருங்கன்னு சொல்லி அவன் எங்கே வந்திருக்கணும்? இங்கே வரணும். இங்கே வந்த பிறகு அவன் என்ன செய்யணும்? ஆண்டவரே, தோட்டத்துக்குள்ளே எப்படி இருந்தோம் ஆண்டவரே, நாங்கள் தோட்டத்துக்குள்ளே எப்படி இருந்தோம்? அங்கே முள் கிடையாது, குறுக்கு கிடையாது, வேர்வை கிடையாது, ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. அங்கே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் தரிசிக்கிட்டு உங்கள் கூடவே இருந்த ஆண்டவரே, என்ன நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே, எப்படியாவது எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. இங்கே போகணும். இங்கே போன பிறகு அவனுக்கு நித்திய ஜீவன் மேலே ஆசை வரணும். ஆண்டவரே, நாங்கள் சாவ வந்துட்டோம், நாங்கள் மரணம் இல்லாமல் இருந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு மரணம் வந்து போச்சு. ஐயோ, நாங்கள் இப்படி கொடுமைப்பட்டு சாகிறோமே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைங்கன்னா அவர் கொண்டு போய் என்ன பழத்தை கொடுப்பாரு? இந்த 3ஐயும் அவன் செய்யணும். இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து சென்டர் பாயிண்ட் போகணும். அப்போ தான் என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சம் கிடைக்கும்.